Hi everyone, welcome to I Think We Think சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரட்டோ சார்ட் ஆர் பேரட்டோ பிரின்சிபல். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஒரு புதுசான ஒரு ஜாப் ரோல் போயிருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்குது, இல்லை ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எப்படி அட்டைன் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு பார்க்குறது, எதை லீஸ்ட்டாக பார்க்குறது, எது ப்ரையாரிட்டி அப்படின்னு செட் பண்ணுறதுக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங் டூல் தான் இந்த பேரட்டோ சார்ட் ஆர் பேரட்டோ பிரின்சிபல். இப்போ இங்கே நம்மகிட்ட ஒரு சாம்பிள் சார்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பாரோகிராஃப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படின்ற பார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த 80% அட்டைன் ஆகுது. ஸோ இதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80/20 ரூல். ஓகேவா? ஸோ இங்கே 80% ஆஃப் த இந்த இந்த 80%ல் ஃபாலோ ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் மெனி. லைக் ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ரொம்ப பெரிய எஃபெக்ட் கொடுக்க போகிறது கிடையாது. வெறும் இந்த 80%க்கு மேலே இருக்க பாருங்கள் இந்த வைட்டல் ஃபியூ, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லை நம்மளுடைய ரிசல்ட்ஸோ இல்லை நம்மளுடைய கீ ஏரியாவோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இதுதான் வந்து நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிவிடும் இந்த சார்ட்டை வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80/20 ரூல். இந்த 80/20 ரூலோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ப்ராப்ளம் ரிசல்ட் ஃப்ரம் அப்ராக்சிமேட்லி 20% ஆஃப் தி காசஸ். ஸோ இங்கே சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுடைய 20% ஆஃப் த 100% எஃபர்ட் 100% ரிசல்ட் அப்படின்னும்போது நம்மளுடைய 80% ஆஃப் த எஃபர்ட் வந்து அரௌண்ட் 20% ஆஃப் ரிசல்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. வேறஸ் நம்ம போடக்கூடிய 20% ஆஃப் த கீ ரிசல்ட், அந்த 20% ஆஃப் த கீ ரிசல்ட் தான் நம்மளுடைய 80% ஆஃப் தி கீ ரிசல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கான ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம ஒரு டெய்லி நம்ம ஒரு 10 டாஸ்க் அப்படி பண்ணுவோம். அந்த 10 டாஸ்கில் ரொம்ப கிரிட்டிக்கலான டாஸ்க்கு 1 2 இருக்கும், இல்லை ஒரு 3 இருக்கும். ஸோ அந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஓவரால் ஆக்டிவிட்டிக்கோ இல்லை ஓவரால் ஒர்க்குக்கோ மேஜர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்லாம் பண்ணணும், பட் அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி ரொம்ப கம்மி, ஆர் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி, ஆர் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் இங்கே சொன்ன மாதிரி தான் இந்த வைட்டல் ஃபியூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20%. ஓகேவா? இந்த யூஸ்ஃபுல் மணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80%. ஸோ நீங்கள் இந்த 20%ல் போடுற எஃபர்ட் தான் நம்மளுடைய 80% ரிசல்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர போகுது. 80% ரிசல்ட், அது 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் 80/20 ரூல். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே, அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். லைக் இங்கே நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, ப்ராப்ளமு அண்டு அக்கரன்சஸ்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ், இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பிவோட் சார்ட்டில் போட்டுக்கணும். ரீசன் எதுக்காக பிவோட் அப்படின்னா இதில் யூனிக் டேட்டாஸ் எல்லாமே அது தனியாக எடுத்து கொடுத்துரும். அதுக்காக தான் பிவோட் சார்ட்டுக்கு போகிறது. ஸோ இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்லையே அங்கே போயிட்டு பிவோட் டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே ஒரு லொக்கேஷன் கொடுத்துக்கணும். இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ப்ராப்ளமு அக்கரன்சஸ் இருக்குது. ப்ராப்ளமு ரோவில் போட்டுட்டு அக்கரன்சஸை வேல்யூவில் போட்டுக்கலாம்.
போட்டால் நமக்கு இது மாதிரி ஒரு செட்டப் வந்துடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். முதல்ல ஒரு டேட்டாவை எடுத்து பிவட் டேபிளில் போட்டு அதோடைய யூனிக்யூ டேட்டாஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். யூனிக்யூ டேட்டாஸ் மீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் டேட்டாஸ் எல்லாம் சிங்கிள் டேட்டாவாக ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே டவுன் பண்ணால் நான் இங்கே ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை அப்படியே வந்து இங்கே வச்சுட்டு ஷார்ட் டவுன் பண்ணணும். ஓகேவா? லைக் மேக்ஸிமம் டு மினிமம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் டவுன் பண்ணணும். ஓகே, ஷார்ட் டவுன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அக்குமுலேட்டிவ் டோட்டல். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். லைக் இது ஈக்குவல் டு இது தான் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இது ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்படியே தான் கன்சிக்யூட்டிவ் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மேக்ஸிமம் டேட்டா கிடச்சிரும். இதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு அக்குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இதோட பர்சன்டேஜ் எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு இது டிவைடட் பை இது ஸ்டார்டிங் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ பண்ணிவிட்டு F4 போட்டுருங்க. ஏன்னா அந்த டேட்டா மாறக்கூடாது. ஸோ இப்படி சிமிலராக எல்லா டேட்டாவும் போட்டுருந்தோம். போட்டோம்னா இது மாதிரி 100% வந்து நிற்கும். ஓகேவா? அது அப்படியே போயிட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டோம்னா பர்சன்டேஜாக மாறிடும். ஸோ இப்படி 100% வந்து நின்றோம். இப்போது இதை வந்து ஒரு சார்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அக்குமுலேட்டிவ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு மூணு இதுமே இந்த சார்ட்டை போட முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போய் ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் பார்த்தோன்னா இந்த செட்டப் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் அது. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட் இருக்குல்ல, இதில் போயிட்டு ஹிஸ்டோகிராம்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரோட்டோ சார்ட்னு இருக்கும். இங்கே போய் டேரெக்டாக போட்டுடலாம். இது இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையுமே பேராகிராஃபாக போட்டுட்டு அங்கிருந்து செகண்டரி ஆக்சிஸ் போட்டு கொண்டு வரலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பேரோட்டோ சார்ட்டுக்கே போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேரோட்டோ சார்ட் வந்துருச்சு நமக்கு. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 80% இருக்குல்ல, இப்போது இந்த 80%க்கு ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிடலாம். இப்போ இப்போ இதுதான் நமக்கான லைன். இப்போ இதில் மேலே இருக்கிற இப்போ இந்த 80%க்குள்ளே இருக்கிறத பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே 10%ல் இருக்குது, மேக்ஸிமம் 40%ல் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ராப்ளம். ஸோ அது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங். இந்த 3 தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டியது இந்த டேட்டாக்காக தான். இப்போ இந்த 3 டேட்டாவை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் அக்கரன்சஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 3 டேட்டா இதுதான் அந்த 85-20 ரூல். இது அந்த 80% ஆஃப் தி ப்ராப்ளம் கிரியேஷனு. ஓகேவா? இதெல்லாம் மிச்சம் இருக்க 20%க்கான ப்ராப்ளம் கிரியேஷன். ஸோ நம்மளுடைய அந்த 80% 20% கீ எஃபெக்டிவாக திங்க் நம்மளுடைய 20% கீ பர்ஃபார்மன்ஸை இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ரெடியூஸ் பண்ணி 20%க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஐடியாவே.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரட்டை சார்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண முடியும். இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுலேயும் எப்படி டெசிஷன் எடுக்கிறது, எங்கே நிறைய மணி லூஸ் பண்ணுறோம், எங்கே நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இல்லை நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைம் சார்ட்டை மாதிரி போட்டு எங்கே நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எது எஃபெக்டிவான ஒர்க்கு, எங்கே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த டேட்டா மூலமாக. ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்குங்க. ஓகேவா? விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.